ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம டுடே இஸ் ஏ குட் டே சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிராத்மிக்கில் இருக்கக்கூடிய கிராமர் போர்ஷனில் 5th லெசனான அப்ஜெக்டிவ் பெயர் உரிச்சொல் அதனுடைய அபியாஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம 1st, 2nd, 3rd, 4th அந்த எல்லாத்தினுடைய அபியாஸ் வந்து இப்போ அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா வந்து ஆல்ரெடி கிராமர் போர்ஷன்ஸ் எடுக்கும்போது இந்த அபியாஸ் வந்து எடுக்கலை, வெறும் கிராமர்ஸோட இந்த எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் மட்டும் கொடுத்துருந்தேன் லெசன்ஸோடது. பட் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி தனியாக கேட்டிருக்கக்கூடிய பயிற்சி வினாக்கள் அபியாஸ் அப்படின்றதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் இப்போ வந்து ஒவ்வொரு வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அதன் வரிசையில் வந்து இன்றைக்கி பெயர் உரிச்சொல் அட்ஜெக்டிவ்ஸ் அதெல்லாம் பார்க்க போகிறோம். விசேஷன் ஹிந்தியில், அதாவது அட்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னா நமக்கு தெரியும். இப்போ ஒரு பையன் அப்படின்னா அவன் என்ன பையன், நல்ல பையனா, கெட்ட பையனா, பெரிய பையனா, குண்டான பையனா, சின்ன பையனா, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லையா. ஒரு பர்சன், ஒரு விஷயம், ஒரு பர்சனோ இல்லை ஒரு பிளேஸோ ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி ஒரு பர்டிகுலரான ஒரு பண்பை அதை பற்றின ஒரு விஷயத்தை நமக்கு கூறுவது தான் வந்து இந்த அட்ஜெக்டிவ் அப்படின்றது. ஓகேவா? தயவுசெய்து இந்த ஃபுல் லெசனினுடைய வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன், அதை பார்த்துட்டு இதை பாருங்கள். ஏன்னா ஒவ்வொரு இதுக்குமே வந்து நம்ம தனித்தனியான எக்ஸ்ப்ளனேஷன் அப்படின்றது இல்லாமல் இந்த அபியாஸுக்கான மீனிங் தான் இதில் சொல்ல போகிறோம். ஓகேவா? ஸோ தயவுசெய்து அந்த வீடியோஸை ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை வந்து பாருங்கள். அந்த லெசனை நான் மேலே ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு बाजार से डैश दूध लावो. बाजार से அதாவது கடை வீதியிலிருந்து டேஸ் தூத் லாவோ. இங்கே வந்து நம்மளுக்கு ப்ராக்கெட்டில் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதாவது கட்டா, அச்சா, கரம். ஓகேவா? இந்த மாதிரி இருக்குது. ஸோ இப்போ நம்ம தூதுன்னு வந்தாலே இங்கே என்ன இருக்குது, நல்ல சூடான அப்படிங்கும்போது நம்மளுக்கு என்ன பால் வேண்டும், சூடான பால். ஸோ அப்போ இங்கே வந்து கரம் தூத். ஓகேவா? இந்த கரம் தூத் பால் அப்படின்றது ஓகே, ஒரு பொருள். அப்போது அதனுடைய என்ன பண்பு, தூத் அப்படின்னா என்ன, பால் எப்படி இருக்கும், ஒன்றா கோல்டாக இருக்கும் இல்லை சூடாக இருக்கும். அப்போது நமக்கு இங்கே வந்து கசப்பான, நல்ல, சூடான அப்படிங்கும்போது இங்கே என்ன ஆப்ஷன், சூடான பால் கொண்டு வாருங்கள், கொண்டு வா, வாங்கி வா. அப்போ வந்து இங்கே நம்மளுக்கு அந்த தூத், அந்த பாலினுடைய ஒரு பண்பை, நம்மளுக்கு ஒரு சிறப்பை அது வந்து வெளிப்படுத்துது. ஓகேவா? ஸோ அதுதான் வந்து அட்ஜெக்டிவ்ஸ். இப்போ அடுத்தடுத்த கொஷின்ஸ் வந்து அந்த மாதிரி வரிசையில் தான் வரும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு, யஹ் டேஷ் லடுக்கி மேரி பெஹன் ஹை. யஹ் டேஷ், இந்த டேஷ் சிறுமி, மேரி பெஹன் என்னுடைய சகோதரி. அப்போது இங்கே யஹ் அப்படின்ற இடத்துல இவள் அப்புறம், அதாவது இது அப்படின்னு நம்ம, அதாவது ஒருத்தங்க இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது இவ என்னுடைய சகோதரி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அப்போது இங்கே என்னென்ன இருக்குது, காலா, மோட்டா, சோட்டி. இப்போ இந்த ஆப்ஷன்லேயே தெரியும் இல்லையா, காலா அப்படின்னா கருப்பு, மோட்டானா குண்டு, சோட்டினா சின்ன. அப்போ இது என்ன, லடுக்கி. இந்த சிறுமி வந்து சோட்டி லடுக்கி, இந்த சின்ன பொண்ணு வந்து என்னுடைய பெஹன், என்னுடைய சகோதரி ஆவாள். ஓகேவா? அடுத்த வஹ் டேஸ் சியாஹி சே லிக்தா ஹை. அவங்க வந்து டேஷ் சியாஹி அப்படின்னா மை, அதால் வந்து எழுதுறாங்க. என்ன மையால், காலா, லால், பீலா. அப்போ இங்கே லால் சிவப்பு மையால் எழுதுறாங்க. யஹா ஆம் கே சார் டேஷ் பேடு ஹை. யஹா இங்கே, ஆம் கே மாம்பழத்தினுடைய, சார் 4 டேஷ் பேடுகை டேஷ் மரங்கள் இருக்கின்றன. அப்போது இங்கே மாம்பழத்துக்கான படே பெரிய, சவுடா கோல் உருண்டை, நீளமான அப்படின்றது நமக்கு என்னவா இருக்குது, இங்கே படே அப்படின்னா பெரிய, மாமரம்னா எப்படி இருக்கும், பெரிய. ஸோ படே பேடுகை. மை ரோஸ் 3 டேஷ் கேலே காத்தா ஹூம். மை நான் ரோஸ் தினமும், தீன் அப்படின்னா 3, டேஷ் அப்படின்னா கேலேனா பழங்கள் சாப்பிடுவேன். ஸோ அப்போது நான் தினமும் 3, இங்கே என்ன இருக்குது, மஸ்தா, பீலா, ஹரே. ஹரேனா பச்சை. அப்போ நம்மளுக்கு பச்சை வாழைப்பழம்னா பச்சை. அப்போ ஸோ பச்சை வாழைப்பழம் சாப்பிடுவேன், வாழைப்பழங்கள் சாப்பிடுவேன். தாதா கே பால் டேஷ் ஹை. தாத்தாவினுடைய பால், அந்த முன்னாடி இது வந்து முடி வந்து எப்படி இருக்குது, காலா, நீலா, சஃபேத். தாதானா யார், தாத்தா. அப்போ தாத்தா வயதானவர்களினுடைய முடி எப்படி இருக்கும், சஃபேத் வெள்ளையாக இருக்கும். சேத்து கா குர்தா டேஷ் ஹை. சேத்துவினுடைய அந்த குர்தா வந்து டேஷ் அப்படின்னா
என்னவாக இருக்கு? கோல் உருண்டையாக, கரம்னா சூடு, கந்தானா அழுக்கு. அப்ப சற்றை வந்து உருண்டையா இருக்கு, சூடா இருக்குன்னா சொல்லுவோம்? இல்ல. கந்தா அழுக்காக இருக்கு அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். ஓகேவா? அடுத்த யஹ் கலி டேஷ் ஹை. இந்த ரோடு வந்து லம்பி அதாவது நீளமானதாக இருக்கும். இதை வந்து சவுடா, அவுந்தா இதை வந்து ஆப்ஷன்ல வந்து நமக்கு இப்போ நம்மளுக்கு படிக்கும் போதே தெரியும்ல நீளமான ரோடு அப்படிங்கும்போது அப்போ லம்பி. கங்கா கா பாணி டேஷ் ஹை. காரா சாஃப் மீட்டா. அப்போ கங்காவினுடைய அதாவது கங்கை நீர் வந்து மீட்டா இனிமையாக இருக்கும், இனிப்பாக இருக்கும். இது எல்லாமே வந்து நம்மளுக்கு அந்த ஆப்ஷன் தெரியும் இல்லையா? இப்போ பால்னா சூடான இருக்கும், பொண்ணுன்னா சின்ன பொண்ணு அப்படின்ற அந்த பேஸ் பண்ணி நம்ம இந்த ஆன்சர் எழுதுறோம். அதனுடைய ஒரு சிறப்பு பண்பை அதனுடைய பண்பை வந்து வெளிப்படுத்தக்கூடியதா வந்து இந்த அட்ஜெக்டிவ் விசேஷன். அந்த பேர்ல இருக்கு இல்லையா விசேஷன் அப்படின்றது ஒரு விஷயத்தினுடைய அந்த பண்பு, பொதுவான சிறப்பான அந்த விஷயத்தை கூறுவது தான் வந்து அட்ஜெக்டிவ். லாஸ்ட் ஒன் கதர் பகுத் டேஷ் ஹை. கதர், இந்த கதர் வந்து பகுத் ரொம்பவும் வந்து பத்லா, மஸ்தா, மெஹங்கா அப்படின்னா சரி சஸ்தா. சஸ்தானா மலிவு. இப்போ கதர், இந்த கதராடை வந்து சஸ்தா மலிவானதாக, மிகவும் மலிவானதாக இருக்கு. ஸோ அப்போ சஸ்தா. ஓகேவா? இதனுடைய ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு இங்கே இருக்கு. ஓகேவா? இங்கே பின்னாடியே கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இன்னொரு இது வந்து கொடுத்துருக்காங்க. ஏல தான் வந்து இந்த ஃபில் இன் த பிளாங்க்ஸ் நம்ம முன்னாடி பார்த்தது. அடைக்குறிகள் கொடுக்கப்பட்டிருக்கும் பெயர் உரிச்சொற்களை கொண்டு கோடிட்ட இடங்களை நிரப்பு நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது. இப்போ செகண்ட் ஒன் வந்து கீழ்கண்ட கேள்விகளுக்கு பதில் எழுதவும். ஓகேவா? கீழே இருக்கக்கூடிய கொஷின்ஸ்க்கு ஆன்சர் எழுதுங்க. தும்ஹாரா கர் சோட்டா ஹை யா படா? தும்ஹாரா கர் உங்களுடைய வீடு, அதாவது உன்னுடைய வீடு சின்னதா பெருசா? இது வந்து அந்த ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. ஓகேவா? மேரா கர் படா ஹை, என்னுடைய வீடு பெரியதாக இருக்கும். தும் அச்சே ஹோ யா புரே? நீ வந்து நல்லவனா இல்லை கெட்டவனா அப்படின்றதுக்கு மே அச்சாகும், நான் நல்லவன். இதுவும் வந்து நமக்கு தெரியுது இல்லையா? வீடு அப்படின்னு இருக்கு, அது சின்னதா பெரியதா? ஸோ அப்போ வந்து சின்னதா பெரியதா அப்படின்றத நம்ம வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறோம், அதற்கான ரிப்ளைவா. இப்போ நீ நல்லவனா இல்லை கெட்டவனா அப்படின்ற அந்த சிறப்பு பண்புல நாம் வந்து நல்லவன், மே அச்சாகும் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து சூரஜ் கரம் ஹை யா டண்டா? சூரஜ், சூரியன் வந்து சூடா இருக்குமா இல்லை குளிர்ச்சியாக இருக்குமா? அப்போ சூரியன் அப்படின்றது கரம், சூடானது. ஸோ அப்போ சூரஜ் கரம் ஹை. இப்போ இது வந்து என்ன அப்படின்னா, இப்போ ஜஸ்ட் நீங்கள் எப்படி சிம்பிளாக புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா, ஒரு பெயர் நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா, ஒரு பெயர் அல்ல பிளேஸ் இல்லை ஒரு இடம், ஏதாவது எந்த ஒரு பர்டிகுலர் அந்த பெயர் சொல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பெயர் சொல்லினுடைய ஒரு சிறப்பான பண்பையோ இல்லை குணநலன்களையோ சொல்லக்கூடிய. இப்போ இங்கேயே கொடுத்துருப்பாங்களே, இங்கே இருக்கு பாருங்க. இந்த வாக்கியங்களில் வரக்கூடியதுல பெயர் சொல்லின் சிறப்பை பண்பை குறிப்பதால் இது பெயர் உரிச்சொல். ஓகேவா? அவ்வளோதான். ஜஸ்ட் வந்து பெயர் சொல் நம்மளுடைய நவுன் இருக்கு இல்லையா, நவுனினுடைய அந்த சிறப்பையோ பண்பையோ சொல்லக்கூடியது தான் வந்து விசேஷன். ஓகேவா? அட்ஜெக்டிவ்னு சொல்கிறோம். அவ்வளோதான். அதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும், இது எல்லாமே ஈஸி தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் எடுக்கிற வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, புரியுது, பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செய்து நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள். ஞாபகமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி பிராத்மிக் படிக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். தயவு செய்து பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை வந்து கமெண்ட்டில் எனக்கு தெரியப்படுத்துங்க. என்னென்ன விஷயங்கள் பிடிச்சிருக்கு, நான் எடுக்கிறது உங்களுக்கு ஓகேவா, நல்லா புரியுது அப்படின்னா அதை வந்து தயவு செய்து கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அது வந்து எனக்கு ஒரு பிக்கஸ்ட் மோட்டிவாக இருக்கும். ஸோ தட் நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, கதர் மோட்டா ஹை யா பத்லா? கதர் வந்து மோட்டா பெருசாக இருக்கு. அடுத்து ஹிந்தி சீக்னா ஆசான் ஹை யா முஷ்கில்? ஹிந்தி கற்றுக்கொள்வது ஈஸியாக இருக்குமா இல்லை கஷ்டமா? ஈஸி ஆர் கஷ்டம்? ஸோ ஹிந்தி சீக்னா ஆசான் ஹை, ஹிந்தி கற்றுக்கொள்வது ஈஸியானது. பஹாடு ஊஞ்சே ஹை யா சோட்டே? மலை வந்து பெருசாக இருக்கா இல்லை சின்னதாக இருக்குமா? அப்போ பஹாட் ஊஞ்சே ஹை, மலை வந்து பெரியதாக இருக்கும். இப்போ இங்கே எல்லாமே நம்ம பார்த்துட்டே இருக்கோம் இல்லையா, அந்த தும்ஹாரா அப்படின்ற அந்த கர் அப்படின்றனுடைய அந்த பெயர் சொல்லினுடைய ஒரு சிறப்பை தான் வந்து படா, வீடு பெரியது. அதே போல சூரஜ் அப்படின்னா சூரியனினுடைய அந்த பெயர் உரிச்சொல் அட்ஜெக்டிவ் தான் வந்து கரம். சூரியன் இருக்கு, அது எப்படி இருக்கு? சூடாக இருக்கு. அதே போல தான் இந்த ஒவ்வொன்றுக்கும். ஓகேவா? மலை அப்படின்னா
மலை இருக்குது, அது எப்படி இருக்குது? பஹாட் டேஷ் ஹை, மலை இருக்கிறது, அது எப்படி இருக்குது? ஊஞ்சே ஹை, பெரியதாக இருக்குது. ஓகேவா? இதுதான் வந்து பெயர் உரிச்சொல் அட்ஜெக்டிவ். நெக்ஸ்ட்டு, தும்ஹாரா கப்படா சாஃப் ஹை யா கந்தா, உன்னுடைய துணி வந்து என்ன சொல்கிறது, க்ளீனாக இருக்கா இல்லை அழுக்காக இருக்கா? மேரா கப்படா சாஃப் ஹை, என்னுடைய துணி தூய்மையாக இருக்குது, க்ளீனாக இருக்குது. சோனா சஸ்தா ஹை யா மெஹங்கா, சோனா அப்படின்னா தங்கம், தங்கம் வந்து மலிவானதாக இருக்கா இல்லை விலை அதிகமாக இருக்கா? அப்போ சோனா வந்து மெஹங்கா ஹை, தங்கம் வந்து கம்மியாவா இருக்குது? இல்லை. ஸோ அப்போ அது விலை அதிகமாக இருக்குது, மெஹங்கா ஹை. தும்ஹாரே பால் காலே ஹை யா சஃபேத், உன்னுடைய முடி வந்து கருப்பாக இருக்கா இல்லை வெள்ளையாக இருக்கா? நம்மளுடைய முடி என்னவாக இருக்குது? மேரே பால் காலே ஹை, என்னுடைய முடி வந்து கருப்பாக இருக்கின்றது. ஆஸ்மான் நீலா ஹை யா ஹரா, மேகம் வந்து நீல கலரில் இருக்கா இல்லை பச்சை கலரில் இருக்கா? அப்போ ஆஸ்மான் நீலாகை, நீல நிறத்தில் தான் இருக்கு இல்லையா மேகம். ஸோ மேகம் நீல நிறத்தில் இருக்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த லெசன் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு 6th லெசன் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா ஞாபகமாக நம்ம சேனலை லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நாம் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். எல்லோரும் நல்லா படிங்க, நல்லா படித்து நல்லபடியாக எழுதுங்க. எல்லோருக்கும் ஆல் தி பெஸ்ட். பாய்.